வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றனால தான். அந்த வகையில் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தால் எப்படிலாம் லைஃப்பில் மாற்றங்கள் இருக்கும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா கணிப்புகளும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறது எல்லா ராசிக்காரர்களிடமும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். கடல் கடந்து வெளிநாடுகளில் இருந்து கூட இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி, ஐயா உங்கள் பதிவுகளை நான் எதர்ச்சியாக பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி பார்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த வாழ்வில் நம் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த விதிமுறைகள் என்னன்றதை இன்றைக்கி யோசிக்கும் போது தான் நான் தெரியுது பல விஷயங்கள் இவ்வளோ நாள் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆகவே இப்படிப்பட்ட கருத்துக்களை அனுப்பக்கூடிய மனிதர்களுக்கு, மக்களுக்கு அனைவருக்குமே, நண்பர்களுக்கு அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, ஐயா இந்த தெளிவுகள், இந்த மாற்றங்கள், இந்த புதிய சிந்தனைகள் நல்ல எதிர்காலம் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இது வந்து தான் தீரும். இது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் முழுமையாக நம்புங்க. ஏன்னா எல்லா காலநிலையும் நல்லவர்களுக்கு சோதனைகளாகவே அமையுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சோதனையில் இருந்து வெளிவந்து வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொள்வதற்கான தகவல்களும் சரியான நேரத்தில் உங்களிடம் வந்து சேரும். அதுதான் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்கீங்கன்றதுக்கான ஒரு சான்று. சரிங்களா? அந்த வகையில் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஆகவே எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்களெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். எப்படி நல்ல முன்னேற்றங்களும் நல்ல மாற்றங்களும் கிடைக்காம இருக்கும்? ஏன்னா இதில் நம்ம செலக்ட் பண்ணி போட்டிருக்கிற மூலிகைகள் அந்த மாதிரி வெண்கடுகு, நாய்க்கடுகு, வெட்டிவேர், குங்குளியம், வில்வேலைப்பொடி, வேப்பிலைப்பொடி, அருகம்புல் பொடி, மருதாணி விதை, பால் சாம்பிராணி, கிராம்பு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம்னு சொல்லி ஒவ்வொரு மூலிகைகளிலும் மனிதனுக்கு கூட ஒவ்வொரு மாற்றத்தை தரக்கூடியவை. இதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவருமே தொடர்ந்து இந்த சாம்பிராணி மீண்டும் மீண்டும் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு காரணம் இதுதான். ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெட்டிவேர் மாலை இப்போ நிறைய பேர் கேட்டு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இதே நம்பருக்கே 9345397967 இந்த நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணி மேலும் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இன்னும் வருங்காலத்தில் காம்போ பேக் மாதிரி தரலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான 1 மாதத்திற்கான அல்லது 2 வாரத்திற்கான ஆன்மீக பொருட்களை ஒரு காம்போ பேக்காக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக வரக்கூடிய அப்டேட்டில் எல்லாமே நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கான பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ பார்ப்போம். கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாவே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். கடல் கடந்து போய் வசிக்கக்கூடியவர்கள், சம்பாதிக்கணும்னு சொல்லி போகிறவங்க, வெளியூருக்கு போய் வேலை செய்கிறவங்க, எப்படியாவது வேலையில் நம்ம நினச்ச இடத்த அடையணும்பான்ற எண்ணம் கொண்டவர்கள், அதிக முருகர் பக்தர்களாக இருப்பவர்கள், அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தால், உங்கள் கணவனோ மனைவியோ இந்த ராசியில் இருப்பவர்களாக இருந்தால், அவங்கக்கிட்ட அந்த வேலைக்கான விஷயங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அலைச்சல் மிகுந்த ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை முறை இவர்களுக்கு இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா இங்கே பலரும் இதுவரை சொல்லியிருக்காங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்மளுடைய பதிவுகள் மூலமாக நிறைய பேர் இந்த ராசிக்காரருடைய ஜாதகங்கள் பார்த்த முறையில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கடகராசியை திருமணம் செய்த நபர்களுக்கு பெரும்பாலும் அதிகமாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னதான், வேலைக்கான அதிக நேரம், அலைச்சல் இதுன்னு சொல்லி இதுலேயே அவங்களுக்கு நேரம் போகிறது பத்தாது. இதனால் இந்த திருமணமானவர்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய சண்டை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் வெளியே கூப்பிட்டு போக மாட்டேன்ற, ஏன் அதிக நேரம் என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, ஏன் மற்றவங்கெல்லாம் வெளியே போயிட்டு வராங்க, நம்மளுக்கு போகிறது கூட டைம் கிடைக்க மாட்டேங்க, ஏன் வேலைன்னு இதிலேயே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே திருமணமான தம்பதிகளுக்கு சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் வாழ்க்கை துணையாக வருபவர்கள் ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். கடகராசிக்காரர்கள் வேலைக்காக ஓடுறாங்க அப்படின்னா, அலைச்சல் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அனைத்தும் உங்களுக்காக தான். சரிங்களா? குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக தான். வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு தேவையான விஷயங்களை நம்ம தடுமாற்றம் இல்லாமல் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் வேலைக்கான அந்த நேரத்தை கொடுப்பதும், முக்கியத்துவம் கொடுப்பதும், அலைச்சல் மிகுந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதற்கான நேரத்தை கொடுத்து இவங்க சரியான தூக்கம் கூட இல்லாமல் அலையிறது இதற்கான ஒரு காரணமாக இருக்குன்ற பட்சத்தில், வாழ்க்கை துணைவியாக வரக்கூடிய நபர்கள், வாழ்க்கை துணைவராக வரக்கூடிய நபர்கள் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இதனால தான் நான் கடகராசிக்காரர்களுக்கான பதிவுகள்னு சொல்ல ஆரம்பித்தவ அங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக நான் ஒவ்வொரு முறையும் உரைத்து கொண்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா,
இந்த ராசிக்காரர்கள் கடின உழைப்பை கொடுப்பவர்களாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க ஏங்க கடின உழைப்பை கொடுத்து இந்த ராசிக்காரங்க நாங்கள் ஏங்க இன்னும் நல்ல நிலைமைக்கு வரல, இதில் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் முன்னேறிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, ஆனால் இன்னுமே அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த முன்னேற்றம்ன்றது இன்னுமே கையில் கிடைக்காம இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே தான் இந்த கடகராசிக்காரங்க இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய கடின உழைப்பு உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போதாது, அதை எங்கே கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான். எங்கேயாவது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கங்க, யாருக்கிலேயோ வேலை செஞ்சிட்ருக்கங்க, மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் கடின உழைப்பு உங்களுக்கு முன்னேற்றத்தை தருதோ இல்லையோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கும் உங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுத்துருக்கும். உங்களுடைய கடினமான உழைப்பின் மூலமாக மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்துருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க. குறிப்பாக அந்த ராசிக்காரர்கள் அதிகமாக புலம்புறது என்னென்னா, ஐயா திறமைகள் இருந்தும் அதற்கான அனுபவங்களும் இருந்தும் என்னால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியல. என்னை விட அனுபவம் இல்லாதவங்க, வேலையை பற்றி அதிகமாக தெரியாதவங்க கூட அடுத்தடுத்த போஸ்டிங் போயிடுறாங்க. ஆனால் நான் அடைய வேண்டிய இடத்த நான் அடையாமல் இருக்கிறேன் அப்படின்னு இந்த வேலை சார்ந்து இந்த தாமதம் தடைகள் தான் இந்த ராசிக்காரர்களை சோர்வடைய வச்சிருது, மன வருத்தத்திற்கு ஆளாயிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த திடீர்னு ஊர் மாற்றம், வேலைக்காக இந்த டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வேறு ஊருக்கு போகக்கூடிய இந்த வாழ்க்கை முறையும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது சலிப்பை ஏற்படுத்திடுது, ஒரு மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்திடுது, அலைச்சலை ஏற்படுத்திடுது. இந்த நாள் தான் சொல்கிறேன், கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே இந்த தொழிலுக்கான விஷயங்களை யோசிக்கிறது நல்லது. அதே போல் செய்யக்கூடிய தொழில்கள் பெரும்பாலும் அதிக முதலீடு இல்லாமல் நீங்கள் குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய விஷயங்களை யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த ராசியின் வாழ்க்கை துணையாக வரக்கூடிய நபர்கள் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது அந்த குடும்பமே அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அழகான பாதைகளை வகுத்து கொள்ளலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் இங்கே நிறைய பிரச்சனைகளே நடக்குது. இந்த கடகராசிக்காரர்கள் திருமணமானவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அவரவர்களுடைய அந்த ஆசைகள் நிறைவேறாமல் அதற்கு இந்த வேலைகளும் வேலைக்கான நேரமும் தொழிலுக்கான நேரமும் அலைச்சலும் இருக்குன்றனால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அதை பொறுக்காமல் அந்த சண்டைகள் வாக்குவாதங்கள் இங்கே நிறைய வருவதற்கான வாய்ப்புகளாக போயிடுது. இதில் நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறேன், இதை சரி பண்ணி வைக்கிறேன்னு சொந்த பந்தங்களோ நண்பர்களோ இதை இன்னும் பெருசு பண்ணி விட்டும் போயிடுறாங்க. பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், ஏன் உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஃபேவரபுளாக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பற்றின ஒரு பேச்சு வெளியே வருதுன்னா அதை 10 பேசுவாங்க. ஆமாம், இப்போ இவங்க லைஃப்பில் ஒரு இடத்த அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு இவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இதை பேசுகிற நபர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு எடுத்துகிட்டா இதை 10 மடங்கு பெருசாக பேசுவாங்க. எப்போ அவங்களுக்கு என்னப்பா வீடு இருக்குது, கார் இருக்குது, அது இதுன்னு எதுதோ அவங்களா கற்பனை பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் கடகராசிக்காரருடைய காதுக்கு வர்றப்ப என்ன தோணுன்னா, எப்பா இதை பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு, இதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க, நான் பட்ட கஷ்டத்தை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இல்லாத பொல்லாத பேசுகிறதுக்கு வேணால் என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்களேன்னு சொல்லி நினைத்த கடகராசிக்காரங்க இங்கே நிறைய பேர். இந்த கடகராசியை திருமணம் செய்த நபர்கள், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கை துணையை பற்றிய வேலைக்கான, வருமானத்திற்கான, அடுத்த கட்ட திட்டத்திற்கான எந்த விஷயத்தையும் வெளியில் ஃபங்க்ஷனுக்கோ நல்லது கெட்டது எங்கே போனாலும் வாய் திறந்து எங்கேயும் சொல்லிடாதீங்க. இது கடகராசியை திருமணம் செய்த நபர்களுக்கு நான் தெளிவாக இதை நான் சொல்லிடுறேன். உங்கள் வாழ்க்கை துணையின் வருமானத்தை பற்றியோ வேலையை பற்றியோ அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றியோ சொந்தக்காரங்க நண்பர்கள்னு சொல்லி வெளிநபர்கள்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க முன்கூட்டியே. இது நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு தடைகளை ஏற்படுத்தும். இதனால தான் இந்த கடகராசிக்காரங்க ஜாதகம்னு பார்த்தாவே நிறைய பேர் புலம்புற விஷயம், ஐயா கந்திருஷ்டி நிறையா இருக்குது. கடகராசினாவே இந்த கந்திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இவங்க மாட்டாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாம் வேறு யாரும் இல்லை, சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் யார் யாரெல்லாம் சொந்த பந்தம் நம்பினாங்களோ அவங்களும் நண்பர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தான், கூட இருக்கிறவங்க தான் வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி இந்த ராசிக்காரர்கள் மேலே இந்த கண் திருஷ்டிகள் அப்படின்றது வந்துடுது. ஆகையால் தான் இந்த ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கண் திருஷ்டியை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்றதெல்லாம் அதை யோசிப்பாங்க. நான் எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் பார்க்குறாங்க, யார் வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். இங்கே யாரையும் போய் பார்க்காதீங்க, பேசாதீங்க, மனசுக்குள்ளே இதெல்லாம் நினைக்காதீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவரவர்களுடைய சொந்த விருப்பங்களை பொறுத்து. இங்கே யார் வேண்டுமானாலும் கடகராசிக்காரர்களை பார்த்து தீய எண்ணங்களோடு பார்க்கலாம்,
கெட்ட அதிர்வலைகளை வெளியிடலாம், ஐயோ நல்லா இருக்காங்களேன்னு பொறாமப்படலாம், கண் திருஷ்டி படலாம், வைத்தறிச்சல் படலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவையெல்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா அவங்கள நினைக்கிற நினப்பை விட உங்களுடைய நல்ல நினப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுறதே கிடையாது. கேட்டால் காரணம் இந்த வெளியூரில் இருக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறது, வேலை அலைச்சலாக இருக்கிறது, டைம் கிடைக்கல, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே தயவு செஞ்சு 6 மாதத்துக்கு இல்லைனா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைனா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்று வருவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அதே போல் இந்த வேலை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய ரிஸ்கெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது யாருக்கையாவது வேலை செய்கிறங்க, மாத சம்பளத்துக்கு போகிறங்க, இதெல்லாம் எனக்கு பத்தவே இல்லைங்க, வர சம்பளம்லாம் எனக்கு பத்தவே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு முயற்சியை எடுத்து பாருங்கள். என்னென்னா தொழில் சார்ந்த விஷயங்களை யோசிங்க. நீங்கள் கையில் 10 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணணும்லாம் கிடையாது. குறைந்த முதலீட்டில் கூட நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு நீங்கள் வேலையில் தொழிலில் இறங்குனீங்கன்னா லாபத்தை கண்டிப்பாக பார்க்கலாம், படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம். அப்படி வேலைக்கான தொழிலுக்கான ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, அதற்கான திட்டங்களை வகுக்கிறீர்கள் அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி குடும்பத்தோட திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வழிபட்டுட்டு வாங்க. திரும்ப சொல்கிறேன், திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று கடகராசியில் பிறந்தவர்கள் வேலைக்கான தொழிலுக்கான எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் முருகனுடைய பாதத்தில் விழுந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவான ஒரு முடிவுகளாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், அதிக முதலீடு உங்களுக்கு சில இடங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடும் கடகராசிக்கார நண்பர்களே. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் என்பதுதான் என்றைக்குமே உங்களுடைய தொழிலுக்கான தாரக மந்திரம் இதுதான். குறைந்த முதலீடு அதிக லாபம். அந்த குறைந்த முதலீடு அதிக லாபம் தரக்கூடிய வழிகளை நீங்கள் சரியான ஒரு நேர்மையான வழியில் சிந்தித்து அதற்கான முயற்சிகளை எடுத்து அதில் கிடைக்கக்கூடிய படிப்படியான மாற்றங்கள் உங்களை நாளைக்கு நல்ல முதலீட்டாளராக உங்களை மாற்றும். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை பாதுகாப்பாக அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? அதே போல் இந்த ராசியில் இருப்பவர்கள் ஏங்க இந்த கடின உழைப்பு இருந்தும் நான் முன்னேறணும்னு நினச்சோம், வேலைக்கான விஷயங்களை யோசிச்சு நான் அடுத்த கட்டம் போக முடியலேன்னு நினைப்பவர்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, பெரும்பாலும் இந்த ராசியில் இருப்பவர்கள் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்ந்து பழகியிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு சம்பளம் வருது, மாத சம்பளம் வருது, போதும், அது வீடு வாடகை கட்டுறோம், எடுத்து வைக்கிறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், எல்லாமே ஓகே, கையில் மீதி இவ்வளோ இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் லைஃப் போகுது. அப்படியே வாழ்க்கையை ஓட்டி திரும்பி பார்த்தாங்கன்னா 10-15 வருஷம் போயிருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பார்த்துட்டோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்ற ஒரு பதில் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ கம்ஃபர்ட் ஜோன் இதுதான் இந்த ராசியில் இருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வந்தால் மட்டுமே அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி உங்களால் நகர முடியும். சரிங்களா? ஏதோ வருது, இப்போதைக்கு வருது, அப்படியே லைஃப் போகுது, அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சிங்கன்னா லைஃப் அப்படியே போகும், நார்மலாக போகும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நேரமும் காலமும் ஒரு பக்கம் உங்களை விட வேகமாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பார்த்தாலும் அந்த நேரத்தையும் காலத்தையும் திரும்ப கையில் பிடிக்கவே முடியாது. இதை கடகராசிக்காரர்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். ஏன்னா இதை கவனிக்காத நபர்கள் தான் நிறைய பேர். அப்படியே ஆரம்பித்தது, ஏன்னா டைம் போகிறதே தெரியாது. நான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பதிவு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்டையும் நான் அதுதான் தான் தெளிவாக சொல்கிறேன். டைம் போகிறதே தெரியாது, நேரம் போகிறதே தெரியாது, முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் கண் மூடி கண் திறந்தால் மாத கணக்கு வருஷ கணக்காக நாட்களும் காலங்களும் ஓடிடுது. என்னப்பா இவ்வளோ நாள் ஆயிடுச்சா நம்ம யோசிக்கிற அளவுக்கு வந்துடுது. இப்போ தான் இந்த வருடம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான், இப்போ எலெக்ஷனே வரப்போகுது. அந்த அளவுக்கு நேரங்களும் காலங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே புரிஞ்சுக்கணும். இந்த ராசிக்காரங்க தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு இல்லை, 12 ராசிக்காரர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கடகராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மைண்ட் ப்ரெஷர், இந்த வேலை ப்ரெஷரில் வீட்டில் அடிக்கடி இந்த சண்டை வர்றது நடக்குது. கரெக்டுங்களா? நான் சொன்ன மாதிரி அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு காரணமாக வீட்டில் அடிக்கடி சண்டைகள் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது.
இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ராசியில் திருமணமானவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், இது கண்டிப்பாக தேவை. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசி தான் ஒத்து வருவாங்க, கடகராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரங்க தான் ஒத்து வருவாங்க, கடகராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க தான் ஒத்து வருவாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு சில கணிப்பு முறைகள் இருந்தாலும், எந்த ராசிக்காரர்களாக, ஏன்னா இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, என்ன ராசி என்னன்னெலாம் யாருக்கும் தெரியறதில்ல. சூழ்நிலை சம்மந்தமாக திடீர்னு சூழ்நிலை காரணமாக திருமணம்லாம் பண்ணிடுறாங்க. யாருக்கும் ராசி பார்த்து ஜாதகம் பார்த்து 100% இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அப்படி தான் கல்யாணம் நடக்குதான்னு கேட்டோம்னா இல்லை. கரெக்டுங்களா? சில பேருக்கு ஜாதகமே இல்லை, அப்படி இல்லாமல் இருக்குல்ல. அப்போ இறைவன் போட்ட முடிச்சு எதுவோ அந்த முடிச்சை அவிழாமல் பார்த்துக்கிறது தான் ஒரு மனிதனுடைய கடமை. அதை தான் இங்கே தெளிவாக திருமண வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எந்த உறவு சரியாக அமையவில்லை என்றாலும் பரவாயில்லை, திருமண உறவு மட்டும் சரியாக அமைந்து விட்டால், நல்ல கணவனும் நல்ல மனைவியாகவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு தம்பதி மட்டும் நல்ல கணவன் நல்ல மனைவியாக வாழ்ந்துட்டாங்கனாவே போதும், அவர்கள் எந்த ஒரு செல்வத்தையும் இழக்க மாட்டார்கள், அனைத்து செல்வத்தையும் பெற்றுவிடுவார்கள். இறைவனுடைய பரிபூர்ண அருள் அவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆரம்பத்தில் கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் இருந்தாலும் அவை எல்லாம் அவர்களுக்கு ஒரு அனுபவ பாடத்தை கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனாக மாற்றும். எங்கேயும் யார்கிட்டையும் ஏமாறாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதையெல்லாம் கடகராசிக்காரர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு தன் வாழ்க்கை துணையிடம் எப்படி அனுசரித்து அந்த வாழ்க்கை முறையை சரியாக உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள முடியுமோ அதற்கான சிந்தனைகளை இங்கே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம என்னதான் இவ்வளோ விஷயங்களை சொன்னாலுமே இந்த கணவன் மனைவின்னு வரதுக்கு பிரச்சனைகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில நபர்கள் எங்கள் வாழ்க்கை துணைகிட்டலாம் என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, என்ன பேசினாலும் சரி வர மாட்டேங்குது, எனக்கெல்லாம் இதெல்லாம் சரிபட்டு வர மாதிரி தெரியலன்னு சொல்லி புலம்பக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்டை சொன்னாலுமே, ஒரு வழிகளை காட்டினாலுமே அதை ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அதற்கான ரிசல்ட் கிடைக்காதப்ப ரொம்ப மன வருத்தத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகி இந்த வாழ்க்கை நமக்கான வாழ்க்கையே இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் நான் சொல்கிறேன், இந்த புரிதல் என்பது இந்த அதான் சொல்கிறேன், 2 பேருக்குமே, திருமணமான 2 நபர்களுக்குமே அந்த புரிதல் இருக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதற்கு ஐயா எல்லோரும் பிறக்கும்போதே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிறந்தவங்க இல்லை. சில பேர் ஆரம்பத்தில் பயங்கர ஆணவமாக திமிராக இருப்பாங்க. வாழ்க்கையில் பட்ட அடிகள் மூலமாக, பார்த்த விஷயங்கள் மூலமாக அதுக்கப்புறம் பக்குவமாக, அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு மனிதனை செதுக்கி கொண்டே இருக்கும். சில நபர்களை சில நிகழ்வுகள் கெட்டவங்களாக மாற்றிடுது, சில நபர்களை சில நிகழ்வுகள் நல்லவனாக மாற்றிடுது. அப்படி இங்கே ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு மனிதனை உருவாக்கிட்டு இருக்கு, செதுக்கிட்டு இருக்குதுன்றது தான் உண்மையான விஷயம். அப்போ உங்கள் காதுகளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதை எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற அந்த தெளிவான வழிமுறையை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். நீங்கள் எந்த ராசினராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழ்ந்துடலாம், நிம்மதியாக வாழ்ந்துடலாம், நினைச்ச இலக்கை அடைஞ்சிடலாம். இங்கே உங்கள் சொந்த பந்தங்கள், நண்பர்கள்னு யார் வைத்தறிச்சல் பட்டாலும் சரி, யார் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு கவலைப்பட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை சிந்தாமல் சிதறாமல் கையில் பிடிக்கலாம். கிடைக்க வேண்டிய நல்லதை எவராலும் தடுக்காமல் நீங்கள் முழுமையாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். ஏன்னா இங்கே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சால் போதுண்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைக்கான உண்மையான போராட்டமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் நிலையாக தக்க வைக்கணும். இனி அடுத்த கட்ட பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்கணும். இனி அதற்கு நிறைய விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வரக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களுக்கான நபர்களாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் உங்களுக்கு தடுமாற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவையெல்லாம் புரிந்து கொண்ட நபர்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்வதற்கான அந்த விதிமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில நபர்கள்லாம் நம்ம போய் பேசினாவே சில நபர்கள்லாம் பேச மாட்டாங்க. புதுசாக பேசுகிற நபர்களிடம் அளவோடு தான் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க, ஒரு 2 வார்த்தை சேர்த்து பேசினா கூட பேச மாட்டாங்களா அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் போய் பார்த்தா தான் தெரியும். அவர்கள் பட்ட வேதனைகளும் சோதனைகளும் அவர்களுக்கு பல பாடங்களை புகுத்தியிருக்கும், பல அனுபவங்களை உணர்த்தியிருக்கும். இனிமேல் எப்படி நடந்துக்கணுன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு. அதனால் அவர்களுக்கான விதிமுறைகளோடு பழகுகிறார்கள், பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் காலத்தையும் நேரத்தையும் மனிதர்களுக்கு கொடுத்து பார்க்குறாங்க. இதுதான் இங்கே மனிதன் மிக ஞானியாக வாழக்கூடிய மனிதன் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு வழிமுறை, நேரத்தையும் காலத்தையும் மனிதர்களுக்கு கொடுத்து பார்ப்பது, பழகக்கூடிய நபர்களுக்கு கொடுத்து பார்ப்பது, நண்பர்களுக்கு கொடுத்து பார்ப்பது. ஏன்னா நேரமும் காலமும் ஒரு மனிதன் யார் என்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு இந்த சூழ்நிலைகள் காட்டிவிடும். நம்ம முடிவு பண்ணி, நம்ம அனலைஸ் பண்ணி, நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை.
ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தோம்னாவே போதும், அவரவர்களுடைய உண்மையான குணங்கள் என்ன என்பதை ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு உணர்த்திவிடும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு தெளிவாக நகர்ந்து கொண்டு நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய நபர்களுக்கு மத்தியில் இருந்தால் யாவும் நல்லதே நடக்கும். ஆகவே இந்த பதிவை பார்த்த அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. கடகராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த பதிவு போய் சேரட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.